திருமதி சிகப்பியாச்சி இல்லம் திறப்பு விழா மக்களுக்கு ஒரு பெரும் சேவையாக தக்க சமயத்தில் குன்றக்குடியில் அமைந்திருப்பது அறிந்து மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தேன். திரு முத்தையா அவர்களின் தொலைநோக்கு பார்வை, இன்னும் பல சேவைகள் இவ்வூர் மக்களுக்கு செட்டிநாடு பரோபகார ஃபவுண்டேஷன் மூலமாக செய்ய முற்பட்டிருப்பது நன்றாக தெரிகிறது. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மூத்தோரை பேணுதல் கடமையாக இருக்க வேண்டும். அந்த கடமையை செட்டிநாடு குடும்பமும் சேவையாக எடுத்து செய்வது சாலச் சிறந்தது. அவருடைய பரோபகார பணி சிறக்க எனது அன்பு வாழ்த்துக்கள். வணக்கம். நகரத்தார் சமூகம் ஒரு சிறிய சமூகம், ஆனாலும் உலகெல்லாம் மிகவும் அறியப்பட்ட ஒரு சமூகம். அத்தகைய சமூகத்தின் பெருமை வாய்ந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் செட்டிநாட்டு அரசர். செட்டிநாட்டு அரசர் வாழையடி வாழையாக தங்களது விருந்தோம்பலாலும் தான தர்மங்களினாலும் தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் அறியப்பட்டவர்கள். தந்தை ராமசாமி செட்டியார், ஐயா முத்தையா செட்டியார் அவர்களின் வழிகாட்டுதலின்படி அவர்கள் அடியொற்றி ஐயப்பன் என்ற முத்தையா அவர்கள் மிக சிறப்பாக அந்த செட்டிநாட்டு அரசர்களுடைய பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றார்கள். அந்த குடும்பம் தமிழுக்கும், சைவத்துக்கும், கல்விக்கும், சமுதாயத்திற்கும் பல அரிய தொண்டுகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை மிக விரிவாக, பரவலாக, மிக சீரிய முறையிலே முத்தையா அவர்கள் செய்து கொண்டு வந்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கின்றது. அதற்காக என்னுடைய பாராட்டுதல்களும் நன்றியதல்களும் உண்டு. அவர்கள் செட்டிநாட்டு அரசர் அண்ணாமலை அரசர் சிஎஸ்ஆர் என்ற கருத்து ஏற்படுவதற்கு முன்னாலேயே தான் ஈட்டிய செல்வத்தின் ஒரு பகுதியை சமூகத்துக்கு செலவழிக்க வேண்டும் என்ற ஒரு கோட்பாடு உடையவர்கள். அந்த வழியில் வந்த முத்தையா அவர்களும் மிகச் சிறப்பாக அந்த தொண்டினை செய்து வருகின்றார்கள். அந்த வகையிலே நமது செட்டிநாட்டு பகுதியில் காரைக்குடிக்கும் பிள்ளையார்பட்டிக்கும் அருகிலே ஒரு முதியோர் இல்லம் அமைத்திருப்பது மிக உயர்ந்த ஒரு செயலாகும். தற்காலத்தில் ஒரு கூட்டு குடும்பம் என்று இல்லாத சூழ்நிலையில் பல முதியவர்கள் பல வகைகளில் அல்லப்படுகின்றார்கள். அந்த வகையில் அவர்களுக்கு ஆறுதலளிக்கும் விதமாக அவர்களெல்லாம் இணைந்து நல்ல ஒரு வாழ்வு கடைசி வரை இருக்க வேண்டும் என்ற முனைப்போடு ஒரு நல்ல திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றார்கள். அதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுடைய இந்த சீரிய தொண்டு மேலும் மேலும் வளர வேண்டும். அவர்களுடைய தொண்டு சிறக்க என்னுடைய வாழ்த்து. தாயில் சிறந்ததொரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்வார்கள். ஆண்டவன் எல்லா இடங்களிலும் தான் இருக்க முடியாது என்பதாலேயே தாய்மார்களை படைத்து இந்த உலகத்தில் உறவ விட்டிருக்கிறான். இந்த தாய்மார்கள் தான் குழந்தைகளை உற்பத்தி செய்து அந்த குழந்தைகளை அன்போடு வளர்த்து அரவணைத்து ஆளாக்குகின்றார்கள். அவர்கள் கடவுளுடைய வேலையை, படைப்பாளியின் வேலையையும் காக்கின்றவனுடைய வேலையும் அவர்கள் மிக அழகாக செய்கின்றார்கள். அதனாலே தான் தன்னுடைய தாயாரின் பெயரால் சிகப்பி இல்லம் என்ற பெயரிலே செட்டிநாட்டு இடவர் எம்ஆர் முத்தையா என்ற ஐயப்பன் அவர்கள் இந்த மூத்தோருக்கான இனிய இல்லத்தை தொடங்கி இருக்கின்றார்கள். பர உபகாரம் என்று வடமொழியில் சொல்லுவார்கள், பிறருக்கு உதவியாக உதவுவது. அப்படி ஒரு தாயினுடைய ஸ்தானத்திலிருந்து அவர்களை அரவணைத்து அன்பு காட்டி அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய காலத்திலே பாதுகாப்பு உணர்ச்சியையும் கொடுக்கின்றதுதான் இந்த பரோபகார ஃபவுண்டேஷனின் அமைப்பான இந்த சிகப்பு இல்லம். அதையும் தன்னுடைய தாயார் பெயரால் ஆரம்பித்திருக்கிறார்கள். தாய் தான் உலகத்திலேயே மிக முக்கியமான. தாயினுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் உலகத்தில் சிறந்தவராக யாரும் இருந்ததாக சரித்திரமே கிடையாது. அந்த தாயினுடைய ஆசீர்வாதத்தால் தாயினுடைய பெயர், அதிலும் பாருங்கள் ஒரு பெரிய பொருத்தம், சிகப்பி இல்லம் என்பது. அது சாதாரணமாக சிகப்பியாச்சி, அது ஏதோ அவருடைய வண்ணத்தை வைத்து நிறத்தை வைத்து வைத்த பெயர் என்று நினைத்துக் கொள்கிறோம். அப்படி அல்ல. சிகப்பி என்பதற்கு பொருளே அம்பாளுடைய திருநாமம். ஈஸ்வரியான தாயின் பெயரை உடைய சிகப்பியாச்சியின் பெயராலே இந்த மூத்தோர் இல்லத்தை ஆரம்பித்து இந்த பகுதியிலே இருக்கின்ற வயதானவர்களுக்கு ஒரு ஆதரவையும் அரவணைப்பையும் அவர்கள் எதிர்பார்க்கின்ற அன்பையும் உணவோடு சேர்த்து பரிமாறுகின்ற அருமையான பணியை பர உபகாரம் ஃபவுண்டேஷன் என்ற பெயரிலே இந்த செட்டிநாடு குழுமத்தினர் ஆரம்பித்திருக்கிறார்கள்.
இது நிச்சயமாக இந்த பகுதியிலே ஒரு பெரிய சமூக சேவை. இந்த பகுதியிலே இப்படி ஒரு அமைப்பு இதுவரைக்கும் செயல்படவில்லை. இப்பொழுது இது மிக தேவையாக, அதுவும் பாருங்கள், வயதானவர்களுக்கு எதுவுமே மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ் என்று சொல்லுவார்கள். 2 தலங்களுக்கு இடையிலே குன்றக்குடிக்கும் பிள்ளையார்பட்டிக்கும் ரொம்ப அற்புதமான அண்ணனுக்கும் தம்பிக்குமான இடம். உலகம் பூரா ஃபேமஸ் பிள்ளையார்பட்டி பிள்ளையார். அவர் குடவர கோவில், அவருக்கு 2 திருக்கரங்கள் தான், உலகத்துல எங்கேயும் கிடையாது. அந்த பிள்ளையாருக்கும் குன்றக்குடி முருகன் கருணை புரிவான் காலம் அறிவான் என்ற கந்தனுடைய பெயராலே உள்ள குன்றக்குடிக்கும் இடையில செட்டிநாடு குழுமத்தின் செட்டிநாடு இனிஷியேட்டிவாக ஆரம்பித்திருக்கிற இந்த செட்டிநாடு பரோபகாரம் ஃபவுண்டேஷனுடைய சிகப்பி இல்லம் என்கிற மூத்தோர்களுக்கான இல்லம் மிக அருமையான நாளிலே தொடங்க பெற்று இன்னும் மிக மிக அருமையாக வளர வேண்டும். அவர்கள் இன்னும் நிறைய பேருக்கு ஆதரவு கரங்களை நீட்ட வேண்டும். ஒரு பெரும் ஆலமரமாக இந்த பகுதியிலே விளங்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் அந்த பிள்ளையார்பட்டி பிள்ளையாரையும் குன்றக்குடி முருகப்பெருமானையும் வணங்கி வாழ்த்தி அவர்கள் இன்னும் மேன்மேலும் வளர்ந்து பணி செய்ய வேண்டும். அது எல்லோருக்கும் பயன் கிடைக்க வேண்டும். இந்த மண்ணும் பயனுற வேண்டும், மக்களும் பயனுற வேண்டும் என்று மனமாற வாழ்த்தி பிரார்த்திப்போமாக. இந்த வாய்ப்பை நல்கிய இந்த செட்டிநாடு குழுமத்திற்கும் செட்டிநாடு பரோபகாரம் ஃபவுண்டேஷன் நிறுவனத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம். அரசர் குடும்பம் என்றாலே அரவணைக்கிற குடும்பம். செட்டிநாட்டிற்கு கிடைத்த மிகப்பெரிய கொடை என்று நான் கருதுவது அரசர் குடும்பம். அதற்கு முக்கியமான காரணம், யார் வேண்டுமானாலும் அரசர் குடும்பத்திலே அணுகி அவர்களுக்கான வேண்டிய காரியங்களை செய்து கொள்ளலாம் என்பதுதான் இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கிற வரலாறு. இதை தொடரும் விதமாகவும் நிரூபிக்கிற விதமாகவும் வளர்க்கும் விதமாகவும் செட்டிநாடு பரோபகார நிதி என்கிற அமைப்பிலே மிக அற்புதமான காரியம் ஒன்று துவங்கப்பட்டிருக்கிறது. முதியோர் இல்லத்தை வரவேற்கிறவன் அல்லன் நான், அதை நான் விரும்பவில்லை. ஆனால் இன்றைய சூழலில் அது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. செட்டிநாட்டிலே வயதானவர்கள் பாதுகாப்பாக வாழவும் கௌரவத்தோடும் கண்ணியத்தோடும் வாழவும் இன்றைக்கு அப்படிப்பட்ட அமைப்பு தேவைப்படுகிறது. அவர்களுக்கான உண்டு உறைவிட இடம் என்பது மிக அவசியமாக இருக்கிறது. அதை நன்கு உணர்ந்த செட்டிநாட்டு குழுமம் இன்றைக்கு மிக அருமையான முறையிலே சிகப்பி ஆட்சி அவர்களுடைய பெயராலே அவர்கள் நினைவை போற்றுகிற விதமாக நல்ல முயற்சி ஒன்று எடுத்திருக்கிறது. அது போக பல நல்ல காரியங்களுக்காக இன்றைக்கு அந்த செட்டிநாட்டு அரசருடைய குடும்பத்திலே இருந்து பல நிலையிலே பல அளவிலே அந்த நிதிகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன நற்காரியங்களுக்காக. இந்த முயற்சியை நான் மனப்பூர்வமாக பாராட்டுகிறேன். இதன் மூலமாக இந்த சமூகத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை அரசர் குடும்பம் மிக அருமையான வகையிலே தொண்டாற்றி கொண்டிருக்கிறது, செய்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த நிகழ்வு ஒரு நல்ல வரவேற்க தகுந்த நிகழ்வு. ஒரு தாய் தகப்பனை எப்படி பராமரிக்க வேண்டுமோ அப்படி பராமரிக்கிற சிகப்பி இல்லம் மிக அருமையான ஒரு முயற்சியினை மேற்கொண்டிருக்கிறது. இதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். இன்னும் பல நல்ல காரியங்கள் இந்த பரோபகார நிதியின் மூலம் நிகழ இருக்கின்றன. அதை நான் வரவேற்கிறேன். இது தொடர வேண்டும். இது ஒரு மாபெரும் ஆலமரமான இயக்கமாக வளர்வதற்கான சாத்தியக்கூறுகள் எனக்கு தெரிகின்றன. அந்த அளவிற்கு கோயில் நற்காரியங்கள், கல்வி பணிகள், இப்படிப்பட்ட சமுதாய பணிகள் என்று இது விரிவடைந்து கொண்டே செல்ல வேண்டும். அதற்கான சக்தியும் ஆற்றலும் அரசர் குடும்பத்திற்கு இருக்கிறது. இதை முயன்று எடுத்து செய்கின்ற தலைவர் ஐயப்பன் அவர்கள் மிக நல்ல முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். அண்மை காலமாக அவருடைய தர்ம சிந்தனை மிக விரிவாக இந்த வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பித்திருக்கிறது. இதுவரை தெரியாமல் செய்து வந்தார்கள். இப்பொழுது தெரிகிற விதமாக அதில் இறங்கி இருக்கிறார்கள். இதை நான் வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன்.